से जब हम पालन करते हैं, प्रभु हमें महिमा में बनाता है। எல்லாருக்குமே கர்த்தர் அந்த காரியத்தை கொடுக்கிறார். परमेश्वर हर एक को उस बातों को देता है। நம்ம நினைக்கிறோம் சவுல்ட்ட தான் சொன்னாரு அதை போய் அடிச்சிட்டு அப்படின்ட்டு. हम सोचते हैं साउल को केवल कहा उसको जाके नाश कर दे। நம்மட்ட சொல்லியிருந்தா நம்ம அதை செய்திருக்கலாம். अगर मेरे को वो कहता तो मैं जाकर कर देता था। அவன் ஏதோ அந்த மாதிரி எல்லாம் செய்திருக்கிறாரு. वो सब ऐसा ऐसा कर दिया है। செய்ததுனால என்ன செய்தாரு? ராஜ்யத்தை இழந்துட்டாரு. उसे करने से वो क्या किया? अपने राज्य को खो दिया। நம்ம யோசிப்ப பண்ணீங்க, ராஜாவா இருக்கீங்க. हम सोच के देखें आप राजा है। சாமுவேல் வந்து சொல்றாரு, सामुएल आकर आपसे कहता है, நீ சாமுவேல் சொல்றாரு உன்னை ராஜாவா ஆக்கிட்டாரு. सामुएल आके कहता आपको राजा बना दिया। அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய பாரம். परमेश्वर के हृदय में एक बड़ा बोझ है। என் ஜனத்தை தண்டித்தவனா நான் தண்டிக்கணும். मेरे लोगों को दंड देने वालों को मैं दंड देना चाहता हूँ। தேசம் வந்து அதை என்ன செய்து பாவத்துல முழுகி இருக்கிறது. वो देश पूरा पाप में डूबा हुआ था। அதனால அதுல ஒண்ணுமே சுத்தம் கிடையாது. इसलिए कुछ भी वहाँ पर शुद्धता नहीं। அசுத்தங்களை தான் அழிக்கணும். सारी अशुद्धता को नाश करना ऐसा कहता है। அதை நீ போய் செய்யணும் சொல்லிட்டாரு. उसे जाकर तू कर दे ऐसा काम। அவர் உண்மையிலேயே புறப்பட்டு போனது அந்த நோக்கத்துல தான் போறாரு. वो जाने का समय में विचार में ही जाता है। போய் நிறைய காரியம் செய்கிறார். वहाँ जाकर बहुत बातों को करता है। நல்ல மிருகங்களை என்ன செய்யறாங்க? அப்படியே ஒதுக்கிட்டார். अच्छे जानवरों को उसने ऐसे ही अलग कर दिया। இது ஒரு பெரிய குற்றமா? ये क्या बड़ा दोष है क्या? ஆண்டவருக்கு பார்வையில பயங்கர குற்றம். परमेश्वर के नजर में एक बड़ा दोष है। அப்ப உன்னுடைய ஜெபம் எனக்கு அவசியம் இல்ல. हाँ, प्रभु कहते तेरी प्रार्थना मुझे जरूरत नहीं, பலி எனக்கு அவசியம், तेरी बलि मुझे चाहिए नहीं, காணிக்கை எனக்கு அவசியம் तेरे இல்ல. दान भी मुझे नहीं உன்னுடைய चाहिए। பிரசாதம் எதுவானாலும் சரி எனக்கு முக்கியம் கிடையாது. जो भी मेरे अहम नहीं है। அதோட வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது தான் முக்கியம். परमेश्वर के वचन का पालन करना ही अहम है। முக்கியம் கீழ்ப்படிதல் தான். बहुत अहम पालन करना। நிறைய பேர் நினைப்பாங்க இயேசுவானவர் வந்தா நம்ம கீழ்ப்படியலாம். हाँ, वो लोग सोचते हैं यीशु मसीह आएंगे तो मैं पालन करूंगा। இயேசுவானவர் வந்தாருன்னா கண்டிப்பா நம்ம கீழ்ப்படியலாம். यीशु मसीह आएंगे तो सच में हम पालन करेंगे। இயேசுவானவர் நம்ம அம்மா அப்பா கொடுத்திருக்காரு. यीशु मसीह ने हमें अपना माता पिता दिया है। பார்க்கிற இடத்துல என்னுடைய கம்பெனி ஓனர், हाँ, काम करने के स्थान में मेरे मालिक को दिया है। இருக்கிற இடத்துல வாத்தியார், पढ़ने के स्थान में टीचर दिया है। தேவன் கொடுத்த அதிகாரம். यही परमेश्वर दिया हुआ अधिकार है। படிச்சா வாத்தியாரை கீழ்ப்படியணும். अगर मैं पढ़ रहा हूँ तो टीचर का मैं पालन करना। செய்தவனா ஓனருக்கு பயப்படணும். अगर काम कर रहा हूँ तो मालिक को डर कर काम करना। இத பொறுக்கு கீழ்ப்படிக்கணும். और घर में माँ पिता का இத आदर। மிஞ்சிட்டாங்க அப்படின்னா சவுல் போல உள்ள ஆட்கள். इसके विरोध हो गए तो वो शाऊल के समान ही हो गए। பயங்கர டென்ஷன் ஆயிட்டு परमेश्वर बहुत क्रोधित हो गए। தூக்கி தூர போட்டு उसको அப்படின்ட்டு जाकर फेंक दे ऐसा कह दिया। இத போய் சொல்ல போற சாமியல் इसको कहने वाले सामुएल அது சொல்லிட்டு அப்படி திரும்புதாரு. जैसे वो कह रहे मोड़ रहे हैं। அது சாமியலுக்கே தெரியாம நடந்திருக்கு. सामुएल को खुद पता नहीं ऐसा हो गया। துணியை பிடிச்சாரு. सेवक को कहा कि तू थोड़ा रुक இல்லைங்க ஐயா, थोड़ा रुकिए, கொஞ்சம் கோபமா பேசாதங்க, थोड़ा क्रोधित मत बात, கொஞ்சம் ஆசீர்வதிங்க. थोड़ा आशीष कीजिए। என்ன சவுல் போய் அவர் துணியை பிடிக்கிறாரு. शाऊल जाकर उसके वस्त्र को पकड़ता ஆனா है। வஸ்திரம் கிழிஞ்சு போச்சு. वस्त्र फट जाता है। சொல்றாரு எப்படி என் துணி கிழிஞ்சதோ அதே மாதிரி ஒரு ராஜ்யம் கிழிஞ்சிட்டு. सामुएल कहता है जैसा तूने मेरे वस्त्र को फाड़ा वैसे तेरा राज्य फट चुका है। திருடைய சமூகத்துல प्रभु की उपस्थिति में கீழ்ப்படியணும். हम पालन करना है। எந்த வயசுலயும் கீழ்ப்படியணும். कोई भी उम्र हो हमें पालन करना எந்த है। வயசுலயும் கீழ்ப்படியணும். कोई भी उम्र में அதை கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर वही चाहता है। பைபிள் சொல்கிறது இது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் நீதியாய் இருக்கிறது. ये परमेश्वर के नजर में न्याय और धार्मिकता के रूप में है। நாங்களாம் இன்னைக்கு எங்க அண்ணன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவோம். आज भी हम हमारे बड़ा भाई जो कहता है उसका हम पालन करते हैं। கண்டிப்பா கீழ்ப்படியணும். निश्चय के பல पालन நம்ம அவங்க கையில வளர்ந்திருக்கோம். क्योंकि हम उनके ओर से ही बड़े हुए हैं। தனியா இருந்தாலும் हम अलग रहेंगे तो भी ஏதாவது சில ஆலோசனை சொன்னா கண்டிப்பா अगर वो கீழ்ப்படிவோம். कोई सलाह देते हैं तो हम उसे पालन எங்க करें। வீடு விற்க போனாங்க, हमारे घर को बेचने जा रहे எல்லாரும் थे, கையெழுத்து போடாங்கன்னா போட்டோம். सब लोग सही करो कहा, हमने डाल दिया। நிலத்தை வித்தாங்க, जमीन को बेचा, எல்லாம் கையெழுத்து போட்டோம். सबने हमने हस्ताक्षर। அங்க நிலத்தை விற்கும் போது அங்க அந்த நிலத்தை வாங்குதான் பாருங்க. हम जो जमीन बेच रहे थे वो जमीन लेने वाला போன்ல தான் நடந்து டைரக்டா அன்னைக்கு தான் போறோம். அன்னைக்கு தான் போய் பார்க்க போறோம். सीधा जो सही करने के लिए हम गए। அங்க போய் கையெழுத்து போடுறது போயிருக்கோம். அன்னைக்கு தான் அந்த ஓனரே வாங்குதவனே பாக்கு. जब जाकर हम हस्ताक्षर करने गए तभी वो मालिक को जो खरीदने वाले उनको देखा हमने। அவங்க புருஷ மனைவி ஒருத்தருக்கு பேசுறாங்க. पति पत्नी एक दूसरे से बातें करते हैं। என்ன பேசுறாங்கன்னு தெரியல. क्या बातें किया पता नहीं। என்கிட்ட வந்து அவருக்கு ஒண்ணு கேட்டாரு. मेरे से आकर उसने पूछा உங்க அண்ணன் கிட்ட தான் பைசா கொடுக்கணும்? हाँ, आपके बड़े भाई के पास हम पैसा देना है ना? இல்ல எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கணுமா? क्या सबको अलग करके दे दो? அவர் பணம் கொடுக்கல, டிடி தான் கொடுத்தாரு. वो पैसा नहीं दिया, वो डीटी दिया। ஏன்னா டிடி தான் கேட்டோம். हाँ, वो ड्राफ्ट ही हमने मांगा। அது மொத்தமா அண்ணன் கையில கொடுக்கவா? और पूरी तरीके से भाई के हाथ में दे दे? இல்ல எல்லாத்தையும் கொடுக்கயா? क्या अलग अलग दे दे? சரி, உங்களுக்கு சம்மதமா இல்ல உங்க அண்ணன் தான் ஜபர்தஸ்தி பண்ணிருக்காரா? क्या आपको मर्जी है कि आपके बड़े भाई ने जिद किया है? நாங்க சொன்னோம் எங்க அண்ணன் சொல்லபடிதான் நடந்திருக்கு, எல்லாருக்கும் மனப்பூர்வம். हाँ, हमने कहा हमारे बड़े भाई ने जो बोला उनके अनुसार हम யாருக்காவது பிடிக்கலாம், எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு, அதுக்கு தான் நாங்க கேட்டோம் அப்படிங்கிற. हाँ, अगर आपको किसी को पसंद नहीं तो हमको ये जमीन आशीष नहीं देगा, इसलिए हमने पूछा। அதாவது ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்க. लोग क्या सोचते हैं देखिए। வாங்குகிறது
நல்ல மாதிரி கிடைக்கும். हम जो ले रहे हैं अच्छे तरीके से அது ले, எல்லாத்துக்கும் காரணம் தேவனுக்கு பயந்து वो கீழ்ப்படுகிறது. सबका अहम कारण परमेश्वर के भय मानकर हम उसको இரண்டாவது அதிகாரம் சொல்லுது கர்த்தர் அவர் நினைச்சாரா கீழ்ப்படிந்திருந்தார். लूक दूसरा जो कहता है वो उसका पालन किया। கடைசி வசனம் வாசிக்கலாம். आखिरी वचन पढ़ेंगे। சரி. தேவ கிருபையிலும் அதிகமாய் இருக்கிறார். அவர் அவர்களுடைய போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர்கள் தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். शामिल 71 71 51 51। तब वो उनके साथ गया और नासरत में आया और उनके वश में रहा और उसकी माता ने ये सब बातें अपने मन में रखी और यीशु बुद्धि और दिल डोल में और परमेश्वर और मनुष्य के अनुग्रह में बढ़ता गया। கர்த்தர் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ऐसे ही इन बच्चों को आशीष जय करे। मंडल। प्रार्थना करेंगे, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். सब प्रार्थना करेंगे। நம்ம தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். परमेश्वर के पास से நாங்க சவுல் போல உள்ள வாழ்க்கை வாழக்கூடாது. हम सौल के समान जीवन नहीं बिताना है। ஒருவருக்கும் கர்த்தர் ஏதாவது சொல்லுவாரு. हर एक को परमेश्वर कुछ तो कहते நீ हैं, இதை செய்ய, तू इसे कर, நீ இதை செய்தாதான் உனக்கு நன்மை. तू ये करेगा तेरे लिए भला। எல்லாருக்கும் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ஒரு நியமம் இருக்குது. दुनिया के हर एक लोगों के लिए कानून है, எல்லாத்துக்கும் हर एक का। அதன் வேலையை செய்தாதான் அது ஆசீர்வாதம். उसके काम को करेंगे तभी आशीष। அது மாறும்போது பிரச்சனை. जब वो बदलता है तब परेशान। தேவனே நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. परमेश्वर में आपका पालन करके चलने के लिए मदद உம்முடைய कीजिए। சித்தம் எப்படி பரலோகத்துல நடக்கிறதோ அப்படியே இந்த உலகத்திலே நடக்கணும். आपकी मर्जी जैसे स्वर्ग में होती है वैसी दुनिया में होना है। எல்லாம் சொல்லி சப்பா உம்முடைய சித்தத்தையே நான் செய்யணும். हम कहेंगे यीशु मसीह आपकी मर्जी मुझे करना है, அதையே நான் செய்யணும். आप जो चाहते हैं उसी को मैं करूं। அப்படியே இந்த பிள்ளையும் கூட உம்முடைய நாமத்துல ஆசீர்வதிக்கிறோம். बच्चों को भी आपके नाम से आशीष करते हैं। கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்க. परमेश्वर हर एक बच्चों को ऐसे आशीष कर दीजिए। கேட்ட அந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி सुने சொல்லுகிறோம். हुए अच्छे वचन के लिए பலியை धन्यवाद। பார்க்கலாம், बलि से अधिक, காணிகை பார்க்கலாம், दान से अधिक கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமம். परमेश्वर का पालन करना ही அப்படிப்பட்ட अहम। மகிமையினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். ऐसे महिमा से परमेश्वर आशीष कीजिए। இன்னைக்கு நாஸ்டா கொடுக்கிற அருமையான சுரேஷ் சாமியலுக்காக நன்றி. आज नाश्ता देने वाले भाई सुरेश अमल के परिवार के लिए धन्यवाद। கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. परमेश्वर बच्चों को आशीष உம்முடைய करें, நாமத்துக்கு மகிமையான பிள்ளைகளா இருக்கணும். आपके नाम की महिमा के लिए बना இயேசுவினுடைய रहे। நாமத்துல பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। आमीन। आमीन। நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஒரு பாட்டு பாடலாம்.